கடந்த 6 ஆண்டுகளாக விஜய் தொலைக்காட்சியில் பட்டிமன்றங்களில் முதன்மை பேச்சாளர், இப்ப நடுவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 3 ஃபைனலிஸ்ட், பாபா பிளாக் ஷிப் திரைப்படத்தினுடைய இயக்குனர், நட்பே துணை, VIP 2, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, இப்படி பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடித்திருக்கின்றார். டாடாவின் டைட்டன் நிறுவனம், தனிஷ்க் நிறுவனம் போன்ற பல நிறுவனங்களுக்கு தன்னம்பிக்கை வகுப்புகளை நடத்தி வரக்கூடியவர். அமெரிக்க தமிழ்ச்சங்கம், இலங்கை தமிழ்ச்சங்கம், இப்படி பல தமிழ்ச்சங்க அமைப்புகளுக்கு உரையாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம புட்சட்னி, தமிழ் வணக்கம் போன்ற சமூக வலைதளங்களின் முன்னாள் தலைமை இயக்குனர், பிளாக் ஷிப்பின் இயக்குனராகவும் இருந்தவர். தற்போது ராஜ்மோகன் ரிப்போர்ட் அண்ட் கவிதா ராஜ்மோகன் பிளாக்ஸ் ஆகிய யூடியூப் சேனல் மூலமாக மிக சிறப்பான தன்னுடைய பங்களிப்பையும் சமூக அக்கறையும் மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். உண்மையா சொல்லணும்னா இந்த ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ்ல அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே, உண்மை தகவலுமே நெஞ்சை பதபதைக்க வைக்கும், நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பும், பல உண்மைகளை உடைத்து போடும், அவருடைய உண்மையான மனிதத்தன்மையை நமக்கு விளக்கி காட்டும். எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய தலைவர், இன்றைக்கு ஒரு பேச்சாளராக அவர் இந்த மேடைக்கு நான் வரவேற்கிறதுல ரொம்பவும் பெருமை அடைகின்றேன். இளைய தலைமுறைக்கான சீட்டு நிதியங்கள் சேமிப்பை துவக்க ஒரு நேர்த்தியான வழி அப்படின்ற தலைப்பில் பேச வருகின்றார். மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு உங்கள் முன்னால் தமிழ் பேச்சியர் ராஜ்மோகன் அவர்கள். ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள். அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள். வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. நாங்க தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லும். தாய்க்கும் தமிழுக்கும் வழக்கத்தை சொல்லி நான் ஏதோ ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு ஜாலியா வந்து பார்த்தா இது ஏதோ ஒரு விஜய் டிவி விருதுகள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு. நல்ல ஒரு வரவேற்பு தந்தீங்க. தேங்க்யூ ஆர்த்தி மேடம். இனிய நாள் இது, இன்ப நாள் இது. காலையிலிருந்து நாடறிந்த நல்ல அறிஞர் பெருமக்கள் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நான் வந்து ஒரு ஜூம் செஷன் பேசிட்டோமா சார்? சூப்பர். அந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இருப்பாங்களா? அதை தவிரவும் அதுல இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. அடேங்கப்பா. அந்த ஜூம் செஷன் முடியும் போது நான் வந்து ஆசைப்பட்டேன், இது வந்து வெறும் 100 பேரோட முடியக்கூடாது, இன்னும் நிறைய பேரை சென்று சேர்ந்து இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணோன்னு. கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதை செய்து காட்டிய நம்முடைய அசோசியேஷன் பிரதிநிதிகளுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டுகளை நம்ம முதல்ல தரணும். இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் என்னையே கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அடிக்கடி வரும். ஏன்னா இந்த உலகத்திலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு பரிசு இருந்தா எல்லா வருஷமும் எங்க பள்ளிக்கூடத்துல நான் தான் வாங்கியிருப்பேன். அது ஒரு சந்தோஷமா மேடம் உங்களுக்கு? சில குழந்தைங்க ஆடும் பாடும், சில குழந்தைங்க பேசும் ஓடும். நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவேன். பேசிக்கலி நான் ஒரு அம்மா செல்லம், அதனால அம்மா சொன்னா கேட்பேன். கண்ணு படினா படிப்பேன், டியூஷன் போனா போவேன். இந்த உலகத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பயங்கரமான இடம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற பசங்களுடைய வீடு தான். நான்லாம் படிக்கும் போது அந்த +2 சிலபஸை அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமா பக்கத்து வீட்டுக்காரங்க மொத்த பேரும் படிச்சாங்க என்ன தவிர. டியூஷன் போக சொன்னாங்க, போனேன் வந்தேன். இப்ப நிறைய இளைஞர்கள் பாக்குறேன், எல்லாரும் கையில ஆண்ட்ராய்டு போன் ஆப்பிள் போன்லாம் வந்துருச்சு. நான் படிச்சப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரிசல்ட் வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் பார்க்கணும். ரிசல்ட் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல பாஸ் பார்த்தா எனக்கும் கணக்குக்கும் ஒரு பரம்பரை தகராறு, செட் ஆகாது. வாங்கினோன்னா அப்ப வந்து 200க்கு வந்து ஜஸ்ட் பாஸ், 92 மார்க் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஜஸ்ட் பாஸ், பரவாயில்ல. ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்னு அதை 4ஆம் அடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு சொல்லான்னு சைக்கிள் எடுத்துட்டு ஆசையா வந்தேன். வீட்டு வாசல்ல சைக்கிளை விட்டுட்டு அப்படி பாக்குறேன், என் கூடவே +2 படிச்ச பையன், பக்கத்து வீட்டு பையன், சதீஷ்னு பேரு, அவர் வாசல்ல முட்டி போட்டிருந்தாரு. ஏன் மச்சான் முட்டி போட்டிருக்க அப்படின்னு. அவன் சொன்னா, மேக்ஸ்ல மார்க் கம்மின்னு எங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரா ராஜு அப்படின்னாரு. நான் யோசிச்சேன், நானே கேவலமான 92, நம்மளை விட கேவலமா ஒருத்தன் வாழ்க்கையில வாங்கியிருக்கானே, நீ எவ்வளோடா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னா, நான் 192 பனிஷ்மெண்ட். அப்ப வெறும் 92க்கு எப்படி இருக்கும் சார்? நேரா உள்ள போனேன், மார்க் ஷீட்டை கொடுத்துட்டு அப்படி கை கட்டி நின்னேன். எங்க அம்மா மார்க் ஷீட்டை உத்து பார்த்தாங்க. என்னை போன்ற பேச்சாளர்கள்லாம் பேசுகிற போது பெண்களை பத்தி அம்மாவை பத்தி எப்பவுமே பெருமையா பேசுவேன். ஏன் தெரியுமா? ராஜ்மோகனுடைய கேவலமான கேடு கெட்ட +2 மார்க் ஷீட்டை உத்து பார்த்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க,
நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரியல, விடு அப்படின்னாங்க. அம்மா பாசம். எங்க அம்மா அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, அப்பதான் எனக்கு நெஞ்சு வலியே வந்தது. நீ வேணா ரீவல்யூஷன் போடுறியா? நாங்க ஐயோ எழுதுறேன், எனக்கு தெரியும் சார், நான் 50 மார்க்குக்கு தான் எழுதுறேன். யாரோ ஒரு புண்ணியவன் 5 மார்க் 10 மார்க் கிரேஸ் மார்க் போடலாம், அள்ளி விட்டுருக்காப்ல, விடுவானா? எங்க அம்மா பண்ணாமா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ பூஸ்ட் போன்விட்டா டீ காஃபி போட்டு கொடுத்து 7 டியூஷன் சென்டர் போய் கஷ்டப்பட்டு எழுதி வராத மார்க் 450 ரூபா ரீவல்யூஷனுக்கு கட்டி வந்துச்சுன்னா நம்ம பரம்பரைக்கு அசிங்கமா வேண்டாமா அப்படின்ட்டு. எங்க அம்மா ஒரு ஆர்மி ஜவானுடைய பொண்ணு, வெரி ஸ்ட்ராங் உமன், ஒரு அயன் லேடி. இப்போவும் சென்னையில் எங்கேயாவது ஆட்டோ ஏறும்போது ஆட்டோக்காரன் கூட சண்டை வந்துட்டா நான் ஆட்டோக்காரன் நினைச்சது அனுபவப்பட போறேன். யாரு பெத்த பிள்ளைய அடி வாங்க போறான், ஒத்தையில தூக்கிறோம் அம்மா ஆட்டோ. அது மாதிரி அவளுக்கும் இதை எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன், என்னன்னாலும் பாத்துக்கலாம், மார்க் கம்மினா என்ன, ஏங்க இந்த மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கிடுவோம், இந்த இஸ்ரோல எவ்வளோம்பாங்க, நாசால சீட் எவ்வளோம்பாங்க. எங்க அம்மா நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்பிக்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிங்க, ஒத்த வார்த்தை சொல்ல. ரொம்ப நேரம் எங்க அப்பா எதுவுமே சொல்ல, திக்கு திக்குந்து அத்தனையா கூட ஏய் வாடா முன்னாரு பா அப்படியே உத்து பார்த்து சொன்னார், மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு படிப்பு வரல, காசு கீசு தரேன், கடைக்கிட போடு, வட்டிக்கு விடு, முதலீடு ஏதாவது வேணுமா பிஸ்னஸ் பண்ணு, வாழ்க்கையில போய் இந்த இன்ஜினியரிங் எல்லாரும் சொல்றாங்க அதை போய் சேர்ந்துடா, உனக்கு படிப்பு வரலனாரு. நான் அந்த பிளான்ல தான் இருந்தேன். ஆனா அப்பா ஒன்று சொன்னா நமக்கு இடிக்கும் தெரியுமா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு வீட்டில் இருந்த காசெல்லாம் கொண்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். இங்க யாரும் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, எனி இன்ஜினியர்ஸ் இன் தி ஹவுஸ்? அவ்வளோ பெருமைப்படுற விஷயம் இல்லை, கையை கீழே போடுங்க. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இன்ஜினியர் ஆகாத்தி தான் அதிசயம். இன்ஜினியரிங்கிறது ஒண்ணுமில்லை பெரியவர்களை. இங்க இருக்கக்கூடிய இந்த அரங்கம், இந்த ஒளி வாங்கி, இந்த ஸ்பீக்கர், இந்த எல்இடி திரை அவர் எடுத்துட்டு இருக்காரு, இந்த போட்டோகிராஃப் உள்ளார ஒரு லென்ஸ் இருக்கு, இதுல ஐசின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இதை சைனால கண்டுபிடிச்சாங்க, டில் நவ நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம். இது ஹாங்காங்ல உருவாக்குனாங்க, இப்போ வரைக்கும் அங்கிருந்து அந்த காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் பண்றோம். எதையாவது கண்டுபிடிக்கணும். ஒரு 3வது வருஷம் படிக்கும்போது ஒரு இன்ஜினியர் எதையாவது கண்டுபிடிச்சிடுவாரு. நான் காலேஜ் சேர்ந்து 3 நாள்ல ஒண்ணு கண்டுபிடிச்சேன். கைத்தட்ட மாட்டீங்களா? 3 நாள்ல ஒண்ணு உலகத்திலேயே. அது என்னன்னா, இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ப்ராபபிலிட்டின்னு ஒரு பேப்பர் இங்க இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சீங்களா? எனக்கு வந்து வாட் இஸ் ப்ராபபிலிட்டி எழுதுனேன். ப்ராபபிலிட்டி இஸ் நதிங் பட் எனிதிங் கேன் ஹேப்பன் டு எனிபடி அட் எனி டைம். லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள் அப்படின்னு ஆர்ட் ஆஃப் லிவிங் மாதிரி 16 பக்கம் எழுதுனேன். ரிசல்ட் வந்தவன தான் தெரிஞ்சது அது மேக்ஸ் பேப்பர். ஹெச்ஓடி கூப்பிட்டு விட்டாங்க, தம்பி ஸ்டாஃப் ரூம் வா. எஸ் மேம். என்ன மேம்? தம்பி நீ இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு ஏதாவது பண்ணணும். மேம் ஆர்டர் மீ, நான் காத்திருக்கேன், என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் இன்ஜினியர் மட்டும் ஆயிடாதரா. பெரும் அவமானம். என்னுடைய மொத்த ஃபேமிலியோடைய சேவிங்ஸை கொண்டு போய் நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வருமானு எனக்கு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நான் வந்து வெயிட் பண்ணேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும், நமக்கு நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். அந்த நாள் வந்தது. அந்த நாளுக்கு பேர் தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். அங்கே படிப்பு தேவையில்லை, பேச்சு போட்டி, நடன போட்டி, திறமை இருந்தால் போதும். நாம தான் சின்ன வயசுலேருந்து பேசியிருக்கோமே, சரி நம்ம போய் பேச்சு போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு ஆசையாக போனேன். 10 பேர் வந்திருப்பாங்க. உறக்க பேசினா 3 பரிசுல ஒன்று நிச்சயம்னு காத்திருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்தா 63 பேர் வந்திருந்தாங்க. இந்த படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டானுங்க, ஸ்போர்ட்ஸுக்கு வருவானுங்க, சிம்போசியம் வருவானுங்க, மோட்டிவேஷனல். ஏண்டா நான் இன்னைக்கா படிக்க வந்திருக்கேனா? நமக்கு எல்லாத்துக்கும் வந்து டஃப் கொடுப்பானுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் கலாம் சாரை பத்தி பேசலாம், நமக்கு வந்து ஒரு பரிசு நிச்சயம். எனக்கு டோக்கன் நம்பர் 43. அதாவது எனக்கு முன்னாடி அன்னைக்கு பேசின 42 பேர், 42 பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசுறாங்க. எந்த அளவுக்கு நான் இதுக்கு மேல ஐயா ஒருவேளை மறுபடியும் பிறந்து வந்தா கூட அவருக்கு பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது, என்ன அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. அப்புறம் பேச்சாளர்கள்லாம் இப்ப வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. காலையில இருந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் ஒரு மக்கு. இப்ப மேடம்லாம் பெரிய பேச்சாளர், ஆர்த்தி மேடம் நல்ல கைத்தட்டல் தாங்க. மக்கள் டிவில இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேல பேசிட்டு இருக்காங்க. என்ன இந்த பேச்சாளர்கள் ஒரே ஒரு சிக்கல், தப்பா ஒண்ணுங்கள, மேல வந்த உடனே இப்படி சாதாரணமா பேச மாட்டாங்க தெரியுமா, ஒரு பில்டப் பண்ணுவாங்க. அப்படி சிவாஜி மாதிரி நடந்து வருவாங்க. தாமரை போல இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க எல்லாம் சலூன்ல ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி மூஞ்ச தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. கட்டி நான் என்ன கூற வருகிறேன் என்றால், கூறுப்பா
ஏத்தேன்ஸ்ல ரோமாபுரியில் என்ன நடந்தது தெரியுமா? டே மவுண்ட் ரோடுக்கு வாடா, ஏன்டா ரோமாபுரிக்கு போற? நான் யோசிப்பேன், இந்த பையன்லாம் வீட்டுல சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் வேணா அப்படி கேட்பா, அம்மா அவர்களே ரசத்தை எடுத்து வந்து மூஞ்சில ஊத்திர வந்தம்மா போ ஏன் கத்துற? அப்படிலாம் பேச வேண்டாம், கிரியேட்டிவா ஏதாவது பண்ணலாம். நமக்கு இதெல்லாம் வராது, வித்தியாசமா ஏதாவது பண்ண வாழ்க்கையில், அப்பதான் ஜெயிக்க முடியும். நான் என்ன பண்ணேன், என் டேர்ன் வந்தப்ப நேரா மேல போகும்போது கலாம்ல இருந்து காந்திக்கு என் சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டேன். மேல ஏறினேன், நீங்கள் கண்ட மாமனிதர் அப்படியே ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. மேல ஏறின உடனே இவங்கள மாதிரி தாமரைப்புல அப்பெல்லாம் கத்தல, நான் வந்து வித்தியாசமா ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது, ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஜட்ஜ் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு? தம்பி இது பேச்சு போட்டி, பேசுவேன் சார் பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன். அவர் கண்களில் கனவு இருந்தது, பை நிறைய புத்தகம் இருந்தது, கைகளில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. அவர் கைகளில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்த போது கூட அவரது முகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் அவர் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மகானின் பெயர் தான் மகாத்மா காந்தி. அவரை குறித்து பேச போகிறேன் ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் அன்னைக்கும் கை தட்டாங்க. அந்த நொடி முடிவு பண்ண, வாழ்க்கையில வாயால வடை சுட்டு பொழைச்சுக்கலாம், என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்களே. கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல அப்படியே கடகடன்னு சொல்லிக்கிட்டே வர சார். தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவுக்கு வராரு, நேரு, அண்ணல் அம்பேத்கர், வட்டமிசை மாநாடு, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதை சொல்ற. மூணாவது வரிசையில் ஒரு பொண்ணு துப்பட்டாவை முடிக்கிட்டு விம்முது, இந்த அண்ணன் என்னம்மா பேசுறாரு, சுதந்திர போராட்ட குடும்பம் நினைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட. முதல் பரிசு நமக்கு தான், பினிஷிங் வர. அப்படிப்பட்ட உத்தமர் மாமனிதர் மகாத்மா காந்தி தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு, எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மகாத்மா காந்தியடிகளுக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கி கொண்டு, சட்டுன்னு எனக்கு கோட்ஸே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, வாயில கோட்ஸே வர மாட்டேங்குது, துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி இருந்த எச்சோடி தம்பி சுடு சுடுன்றாங்க. நாம அக்கௌண்ட்ஸ்ல ஏதாவது மறந்துருச்சுன்னா கண்ணை முடி அப்படி யோசிப்போம்ல சார். நான் கண்ணை முடி அப்படி பாவலா பண்றேன். ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, டே கொன்னவன் பேரு கோல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் கேக்குது, கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோவிந்த் சாமியா கோபால் சாமியா? கோச்சே வாயில வரல சார், சின்ன பேரு நடுங்குது, வேர்த்து கொட்டுது. ஒரு பேச்சாளர் எனக்கு இது மாதிரி சந்தர்ப்பத்தில் ஆடி போயிரும் தெரியுமா. உண்மையிலே 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்களுக்கு என்ற ஒரு நாடிலே, தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை. அந்த 196 நாடுகளிலும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்கள்லாம் அனுப்பி அங்கெல்லாம் பேச்சுக்களை வளர்த்து கொண்டு இருக்கிறார். இனவட்ட வெங்கடேஸ்வர், அவர் நல்ல ஒரு கைத்தட்டல் தாங்க, அறந்த கைத்தட்டல். அவங்க டீமே இருக்கு. எனக்கு முன்னாடி பயங்கரமா கிளாஸ் எடுத்திருப்பாரு. நான் அவர் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்ன, நான் யாரு? நல்ல மனுஷங்க. அடுத்தவன மக்கள் சொல்றது என்ன ஒரு ஆடனவங்கள. வர வர கை நடுங்குது, வேர்த்து கொட்டுது, கண்ணு கலங்குது. எனக்கே தெரியுது, ஏன் உள்ள நல்லா இருந்தது, ஏன் வேர்க்குது. லைஃப் உடைய லாஸ்ட் ஹோப். என்கிட்ட வேற எந்த முதலீடுமே இல்லை. அங்கிருந்து சடார்னு இறங்கிட்டேன். எனது வாழ்க்கையினுடைய லாஸ்ட் ஹோப்பும் போயிடுச்சு. 17 வயசு இளைஞர்களுக்கு அது புரியும், டிப்ரெஷன் அதிகமாக வர வயசு. என் காலேஜ் பின்னாடி ஒரு பாழுங்கிணறு இருக்கு, அதை நோக்கி ஓடுறேன். குடுகுடுன்னு ஓடி அந்த டிப்ரெஷன்ல காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழுங்கணத்தையும் தாண்டி போய் கேன்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய சோகமோ, சாப்பிட்டா சரியாயிரும் தெரியுமா. பப்ஸ், ஃப்ரூட்டி, மென்டோஸ் இன்னும் கிடைக்குது அதெல்லாம் காலேஜ்ல. டைனோசரஸ் கூட அழிஞ்சிருச்சு, முட்டை பப்ஸ் அழிய மாட்டேங்குதுங்க. சாப்பிட்ட இதுவும் போச்சு, என்ன பண்ண போற வாழ்க்கையில ஒண்ணும் தெரியல. அப்பா சொன்ன மாதிரி ஒழுங்கா கடை போட்டிருக்கலாம், தண்டல் கூட விட்டுருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். போட்டி முடிந்தது. வந்த நடுவர்கள் நல்லவர்கள். அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. கேட்டுக்கிட்டே நான் ஸ்பீக்கர்ல கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜட்ஜு சொல்றாரு, எல்லாரும் நல்லா பேசுனீங்க, கேர்ள்ஸ் நல்லா பேசுறாங்க, ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, நியூஸ் பார்க்கறாங்க. பாய்ஸ் இன்னும் நல்லா பேசுங்க. எல்லோரும் நன்றாக பேசி இருந்தாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல காந்தியை பத்தி கடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசி நேரத்துல காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போனான் பாருங்க. அவனுக்கு தான் முதல் பரிசுண்டாரு. அதிர்ச்சியில் அந்த பப்ஸ் அப்படியே முழுங்கிட்டேன் நானு. நம்ம ஆர்த்தி மேடம் மாதிரி ஒருத்தங்க மைக் எடுத்து, ராஜ்மோகன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம், எங்க இருந்தாலும் மேடைக்கு.
அட இருமா, நானே பப்ஸ் புளிக்கிட்டேன். வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டு அந்த கேண்டீன் சொல்ல, தம்பி ஓடுறா ஓடுறா உடனே ஓடுற தப்ப தப்பான்னு ஓடி மேலே ஏறி கை தட்டுறாங்க, கை கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜி கேட்டார், கண்ணு பிரைஸ் வின் பண்ணிட்டியே, அப்புறம் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. நான் சார் துண்டே அடைக்குது சார் முன்ன. அதுக்கு அந்த பெரிய மனுஷன், ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமா தொண்டை அடைக்குது. மக்களே 17 வயசு வரைக்கும் 12ஆம் கிளாஸ்லாம் அவ்வளோ அடிபட்டு வாழ்நாள் முழுக்க கீழே உட்கார்ந்து மேடையில் யாரோ ஒருத்தங்க மேலே ஏறும்போது அவர்களுக்கு கைத்தட்டி கொண்டிருந்த ராஜ்மோகன் முதல் முறையாக மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டி 50 பேரை பார்த்த அந்த நொடிதான் புதிதாக ஒரு புது மனிதனாக பிறந்தேன். அதுதான் என்னுடைய பர்த்டே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வாழ்க்கையில் எப்போ வேணா வரும். பொதுவாக இது மாதிரி இடத்துல இப்படி முடிக்கும் போது நிறைய பேர் கை தட்டினாங்க. கடலூர்ல அப்படி கை தட்டினாங்க. பரவாயில்ல, மவுண்ட் ரோடுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தனா, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஹால்ல இருக்கு. உங்க லைஃப் அந்த பியூட்டி அதுதான். எங்க வருதுன்னு தெரியாது. நீங்க நினைப்பீங்க அடுத்தவனுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். நோ, நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதை உணர்வதற்கு நீங்க ரெடியா இருக்கணும். எப்ப வேணா வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் வராதுதான் யோசிப்பேன். காலையில் சொன்னே நெகட்டிவா யோசிப்பேன். கண்ணாடி பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம், ஹைட்டா இருந்திருக்கலாம், கொஞ்சம் அஜித் குமார் மாதிரி இருந்திருக்கலாம், இப்படிதான் யோசிப்பேன். நீங்க எல்லாரும் அது காலையில எழுந்தவுடன் அப்படி யோசிக்கக்கூடிய வரதான் மாத்திக்கிங்க. மனித உடலை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி, அதனால இது பேர் கால். பூமியில் சாய்கிற போது முதலில் முட்டுகிற இடத்துக்கு பேரு முட்டி. இந்த கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டுக்கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆக பிரித்தால் இடையில் வரும் பகுதி இடை. சாப்பிடுற உணவு கொஞ்சம் தான் இருக்கணும், அது கொஞ்ச நேரம் தான் சாப்பிடணும். வா இரு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே இதமா இருக்கும். மொத்த உடலுக்கும் ஒரு ஆர்டர் போட ஒருத்தர் வேணும், நம்ம தலைவர் மாதிரி. அதாவது இது பேர் தலை. இந்த தலையையும் உடலையும் எடுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல முடிச்சுக்க, அதனால இதுக்கு பேரு முடி. 36 லட்சம் ஆண்டுகள் மனிதன் தோன்றி டைனோசரஸ் அழிஞ்சு போச்சு. 250 ஆண்டுகள் வாழக்கூடிய பல வகையான சுறா மீன்கள் உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. மனிதன் மட்டும் தக்கன பிழைத்து தப்பி பிழைத்து வாழ ஒரே காரணம் என்ன தெரியுமா? இந்த உடலில் வெளியே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் 36 லட்சம் வருஷமா வாழ்ந்துகிட்டே இருப்பான். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் மனிதன் வாழ்வான். மனிதனுக்கு மட்டும் இருக்கு. இப்ப வாழ்றதுக்கு தன்னம்பிக்கை மட்டும் முக்கியமா? இல்ல, வெளிப்படையா சொல்றேன், காசு முக்கியம். இது சீட்டு நிதியங்களுக்கான அசோசியேஷன் என்பதால சொல்ல, நான் காலேஜில் சொல்லுவேன், பள்ளிக்கூடத்துக்கு சொல்வேன். கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்னு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் புரியல உங்களுக்கு? கெரியர் கைடன்ஸ்னா அவங்க +2 மேல என்ன படிக்கலாம், காலேஜுக்கு மேல என்ன படிக்கலாம், கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கூட்டு போனாங்க. ஆடியன்ஸ் யார் தெரியுமா? 2ஆம் கிளாஸ் பசங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அதுலயும் உச்சக்கட்ட என்ன தெரியுமா? அது ஒரு குளோபல் ஸ்கூல். மேலே ஏறி பார்க்கறேன், கீழே 15 சைனீஸ் பசங்க இருந்தாங்க. எனக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது, அவங்களுக்கு தமிழே தெரியாது. அப்புறம் நான் விடுவேனா? விஜய் டிவில ஜாக்கி சான் படத்தை தமிழ்ல பார்த்த மாதிரி முழு கதையை நான் இங்கிலீஷ்ல சொல்ல, அவன் பாடி லாங்குவேஜை பார்த்து அவன் சிரிக்க. வாழ்க்கையில கெரியர் என்பது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இல்ல, உங்களுக்கு 60 வயசுல கூட மாறும். KFC உடைய ஃபவுண்டர் இருக்கார் பாருங்க, அவர் KFC என்ற ஒரு புன்முட்டையிடும் வார்த்தை கண்டுபிடித்த போது அவருக்கு வயது 70 தாண்டி இருந்தது. வாரன் பஃபட் இருக்கார் பாருங்க, உலகத்தின் கோடீஸ்வரர் பட்டியலை அவர் தொட்டுவிடும் தூரத்தில் நெருங்கும் போது அவருக்கு வயது 70. இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாகசங்களை செய்தவர்கள் எல்லாம் முதியவர்கள் மட்டும்தான். ஆனால் உலகத்தை உருவாக்கி புதிய திசை காட்டியாக இருக்கிறவர்கள் எல்லாமே இளைஞர்கள் தான். அப்ப இளைஞர்களும் முதியோர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல மாற்ற முடியும்னா அது என்ன? வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம் பணம். அத்தனை பேருக்கு சொல்லுவேன் பணம். நான் சொல்லுங்க, சங்க இலக்கியம் சொல்லுது, தமிழ்ல சொல்லுது, அன்பு முக்கியம், அன்பு தான் எல்லாம். பட்டிமன்றத்தில் பேசுவோம். காசு என்ன சார்? இது காசா சார் வாழ்க்கை? பாசம். பேசி முடிச்சோன்னா பேமெண்ட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம். கொஞ்சம் பாசம், காசு. பெரிய வேதனை என்னன்னா, பெரியவர்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும். நிறைய ப்ரமோட்டர்ஸ் வந்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இளைஞர்களுக்கு தெரியாதது கிடையாது. ஆண்ட்ராய்ட்னா என்ன, ஆப்பிள்னா என்ன, எல்லாம் தெரியும். ஆப்பிள் 15 ப்ரோ மேக்ஸா லேட்டஸ்டா தானே வந்திருக்கு? 15 ப்ரோ மேக்ஸ் தானே. அந்த ஆப்பிள் போனை எப்படி வாங்கணும் நல்லா தெரியும். பழமுதிர் சோலைக்கு போய் சொத்தை இல்லாம 2 ஆப்பிள் வாங்க தெரியாது. ஃபேஸ்புக்கில் எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பக்கத்து வீட்டு பையனுக்கு பேர் தெரியாது. காலம் மாறிடுச்சு சார். தொலைதூர கல்வி நாமெல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அஞ்சல் வழிகள். இன்னைக்கு தொலைபேசி இருந்தாதான் கல்வி, போன்ல பார்த்து முடிச்சிடறான். முன்னாடி எல்லாம் கல்யாணம்னா என்ன, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்விடேஷன் அடிச்சு மஞ்சள் 4 பக்கம் வச்சு தாம்பூல தட்டுல
இன்விடேஷன் வச்சு வீட்டுக்கே போய் வாங்கன்னு பயணச்செலவு அதிலேயே வச்சு கொடுத்து சாமி எடுத்து கும்பிட்டு வந்தவங்களை வாசல மண்டப வாசல்ல வாங்க 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 சர்ப்ரைஸ் ஐட்டம் அவங்க வருவாங்க நமக்கு தெரியாதான் வாங்க 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 அப்படின்னு கூட்டு போய் வாசலை தாண்டி மேலே இருக்கும்போது பன்னீர் தெளிக்க குட்டி குட்டி பசங்களை வச்சு சந்தனை கொடுத்து திருநீரை கொடுத்து குங்குமம் கொடுத்து வாசல் வரைக்கும் வந்தவங்களை உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பொண்ணும் மாப்பிள்ளை எழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் பந்தி கூட்டு போய் 3 பந்தி போட்டு 4 பந்தி போட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு தாம்பூல போய் கொடுத்து அனுப்பியதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்ல ஒருத்தர் அனுப்புறான், திறந்து பார்த்தா இன்விடேஷன், விருப்பம் இருந்தா வா அப்படின்னு அனுப்பியிருக்கான். அதை மன்னிச்சவன் சார் எக்ஸ்ட்ரா லைன் போட்டா, இதை நேரில் வந்து கொடுத்ததாக நினைத்துக் கொள்ளவும். நான் என்ன மாதிரி ஆளு, நான் பயங்கரமான ஆளு. விடலையே கூகுள் பண்ணி உன்னை இறக்கி அனுப்புனேன். 500 ரூபாய் நோட்டு கூகுள்ல போட்டோ எடுத்து அனுப்பி நானும் நேரில் வந்து கொடுத்ததாக நினைத்துக் கொள்ளவும். அதையும் மீறி போனோம்னு வைங்க, வாசல்ல ஆளே கிடையாதுங்க. பன்னீர் தெளிக்கிற அந்த பன்னீர் சொம்பையெல்லாம் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ஒரு மிஷின் போட்டிருக்காங்க. முன்னாடி எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பார்க்க மிஷின் இருக்கும்ல, அப்படி ஒரு மிஷின் போட்டிருக்காங்க. அங்க போனா அது பன்னீரை தெளிக்க மாட்டேங்குது, மூஞ்சில காரி துப்புது. தொடச்சிக்கிட்டு உள்ள போனா ஒரு மிஷின் வணக்கம் போடுது, வாங்க 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 வாங்க. அது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வணக்கம் போடுது, பையன் வீட்டுக்காரங்களுக்கு வணக்கம் போடுது, செருப்பு திருட வந்தவனுக்கும் வணக்கம் போடுது. அதையும் மீறி மேல போய் உட்காந்தோன்னு வைங்களேன், இந்த பொண்ணு மாப்பிள்ள முன்னால எப்படி சார், சார் என்ன சார் தமிழ் போல வருமா சார், குனிந்த தலை நிமிராம ஒரு பொண்ணு வரும். அது வந்து மணமகள் பாட்டு போடுவோம், மருமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா, அப்படி இருக்கும் மங்கள இசை. இப்ப பாக்குறேன் அந்த குனிஞ்ச தலையெல்லாம் அந்த காலம் குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினே பொண்ணு வருது, சங்கீதா. இந்த பொண்ணை பத்தவர் எங்கன்னா அவர் ஓரமாக அவரு டான்ஸ் ஆடினு இருக்கிறாரு, மாமனார்களா சேர்ந்து ஒரு டான்ஸ். எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்தோம்னா வாழை இலை நினைச்சு கை வச்சா வாழை இலைக்கான தண்ணியிலேயே இல்லை, அது வாழை இலை மாதிரியே இருக்கிற பிளாஸ்டிக் இலை. அப்புறம் இந்த ஃபேக்டரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா அந்த போல்ட் நட்டெல்லாம் செய்வாங்களே, அதே மாதிரி வரிசையா லட்டு 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 உப்பு 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 படையல் 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 பட படையல் இடியா எடுப்போம், வைக்கல வீசிட்டு போறான், போ 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 சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்த நடுவுல இன்ச்சு சில பேர் கிராஸ் ஆகி போவாங்க தெரியுமா, அப்படி எவனாவது ஒருத்தன் குறுக்கில் கிராஸ் ஆகி போயிட்டான்னு வைங்களேன், ஒரு இழுத்து விட்டுருவானுங்க. யார் இல்லை யார்கிட்ட இருக்குன்னு தெரியாம அது போயிடும். எனக்கு வேதனை ஆயிடுச்சு. என்ன சார் அமுட்டோனே, இங்க இருந்து ஒருத்தர் கவலைப்படாதீங்க ராஜமோகன், ஐ வில் ஹெல்ப் யூ, அவர் இந்த பக்கம் ஒரு இழுத்தார். இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, முன்னாடி போன பிறந்த இலை தான் இந்த இலையா, இது சொந்த இலையா நொந்த இலையான்னு தெரியாம அங்க சாப்பிட்றவங்க அவசரம் பண்ணுவாங்க பாருங்க. ஐயோ என்னமோ வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி சாப்பிடாத மாதிரி ஒரு கோஷ்டி ஃபுல்லா உட்காந்து அந்த சாப்பாடுல பாத்தி கட்டி ரசத்தை ஊத்தி ரசம் வெளியே போக விடாம அப்படியே அப்படி இந்த கோழிலாம் அப்படியே அது பிடிச்சி இழுத்து வச்சு அப்பளத்தை நொறுக்கி கரெக்டா சார் கடைசியில் அந்த டெசர்ட் ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டே வருவான். நம்ம கிட்ட வரும்போது காலியா வரும் தெரியுமா, நமக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வாங்கின மாதிரி ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கின மாதிரி அப்படியே அப்படியே எட்டி பார்ப்பார், மனசு வேணுண்டே அப்படிம்பார். எல்லாம் முடிஞ்சு போகும்போது தாம்பூல பையன் ஒண்ணு தருவாங்க. அவ்வளவு சின்ன சாத்துக்குடிய உண்மையிலே எங்க வாங்குறானுங்கன்னே தெரியல. கோயம்பேடு பழ மார்க்கெட் முழுக்க சுத்தி பார்த்துட்டேன், கஷ்டம். அந்த தேங்காவெல்லாம் சாமி கிட்ட காமிச்சா விநாயகரன் அடிப்பாரு. வீட்டுக்கு கொண்டு போனா இந்த மனுஷனுக்கு பொழைக்கவே தெரியல, பொண்டாட்டி திட்டுவா. எல்லாம் ஃபாஸ்டா மாறிடுச்சு. ஒண்ணு மட்டும் மாறல, என்ன தெரியுமா, அப்பவும் சரி இப்பவும் சரி 4 நல்லது பண்ணணும்னா மொய் எழுதுவோம். முதலீடு முன்னெல்லாம் பெஞ்சு போட்டு உட்காந்து பேரெல்லாம் நோட் பண்ணி சொல்லுங்க, ராஜமோகன் சென்னை எவ்வளோ 2000 ரூபா எழுதிக்க. இப்ப அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. ஐயோ நான் வர வழியில கிஃப்ட் வாங்காம பண்ணிட்டேன், பையன் உள்ள இருந்து எடுக்கிறார், பார்கோட் இருக்கு மாப்ள, ஸ்கேன் பண்ணி நீ கூகுள் பேல கூட அனுப்பலாம், டெபிட் கார்டு அக்செப்டட், விசா கார்டு அக்செப்டட், இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியோட பொண்ணு மாப்பிள்ளையே வாங்குறாங்க மொய். அப்ப பணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, உண்மையிலேயே முக்கியம். ஓராண்டு காலம் நடைபெற்ற போட்டியில் 1,00,000 பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வின்னராய் வந்தவர் என்பதை பணிவோடு நம்ம சபையில தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு பட்டிமன்றங்கள், தன்னம்பிக்கை வகுப்புகள் உலகம் முழுக்க போயிருக்கேன். கனடா, அமெரிக்கா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஆப்பிரிக்கா, அந்த மனுஷனே பல ஊரா கூட்டு போவாப்பு. எல்லா ஊரும் நான் போய் பேசியிருக்கிறேன். விஜய் டிவில மறுபடியும் பேச கூப்பிட்டாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, சூப்பர், நல்ல நிகழ்ச்சி, வாங்கன்னு மாக்கப்பா கூப்பிட்டாரு. நம்பி போயிட்டேன் பிரதர். ஒய்ஃபையும் கூட்டு வாங்க, நான் கூட்டு போயிட்டேன். போன உடனே மைக்கு நீங்க எடுக்காதீங்க, உங்க ஒய்ஃப்ட கொடுங்க அப்படின்னாங்க. கொடுத்தேன்.
இப்ப கோபிநாத் கேக்குறாப்ல, ராஜ்மோகன் சாரை பத்தி யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க கவிதா. நான் யோசிச்சேன், என் வீட்டம்மா என்ன சொல்லும்? என் வீட்டம்மாவும் சூப்பர் ஸ்டாரும் ஒண்ணு, எப்ப என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. 6 கோடி பேர் பாக்குற விஜய் டிவில ராஜ்மோகனை பத்தி யாருக்கும் தெரியாது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு என் ஒய்ஃப் மைக் எடுத்து அப்படியே யோசிக்கிறா. நான் நினைச்சேன், என் வீட்டுல ஒரு 3000 புக்ஸ் இருக்கு, உமாபதி சாருக்கு தெரியும், பாத்துருக்காரு. அதை சொல்வாளா? யாருக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நடுராத்திரி போன் பண்ணி கூப்பிடுவாங்க, வெள்ளச்சட்டையை போட்டு கிளம்பிடுவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்பேன். அதை சொல்வாளா? எதை சொல்வா? அத்தனை கோடி பேர் பார்க்குற விஜய் டிவியில் மைக் எடுத்து என் ஒய்ஃப் சொன்னா, ராஜ்மோகனை பற்றி யாருக்கும் தெரியாது சொல்லணும்னா, அவர் குளிக்கும் போது வசீகரா பாட்டு கேட்டே குளிப்பாருன்ட்டா. இது அமெரிக்க பொருளாதாரமா? எல்லாம் கொக்கோ கொக்கன்னு சிரிச்சு முழு நிகழ்ச்சி சார். பொது அறிவு கேள்வி யாருக்கு? வீட்டு அம்மாக்கு. அந்த அம்மா தப்பா பதில் சொன்னா தண்டனை யாருக்கு? புருஷன். உலகத்துல இப்படி போட்டி வைப்பானா எவனாவது? விஜய் டிவி வச்சான். இந்த அரங்கத்துல லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க, சிரித்த முகமா இருக்கீங்க, அடே எங்க அப்பா லட்சுமி கடாட்சமா இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு கேள்வி, லேடிஸ் மட்டும் தான் பதில் சொல்லலாம். சரியா பதில் சொல்றவங்களுக்கு உமாபதி சார் அவர் கையால ஒரு பரிசு தருவார். முதல்ல சொல்றவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பரிசு. திருக்குறள் மொத்தம் எத்தனை? யாரு சொன்னது? குரல் மட்டும் நீ சொல்லுமா. உங்க பேர் மேடம்? அனிதா. நல்ல கைத்தட்டல் தாங்க. நிகழ்ச்சி முடிவில் வந்து பரிசு வாங்கிக்கங்க. உட்காருங்க அனிதா. அதாவது பதில் சொல்றதுக்குள்ள அவங்க பரிசு ரெடி ஆயிடும். இதான் வந்துட்டு மொத்த திருக்குறள் 1330. ரொம்ப சிம்பிள், ஈஸி. இன்னொரு இதுல திருக்குறள் பத்தி நான் உங்களுக்கு தனி செஷன் எடுப்பேன். இப்ப நேரம் எனக்கு குறைவா இருக்கு. இதை கேட்குறாங்க, கவிதா வந்து சொல்லிடுவாங்க. நான் நம்பினேன். மைக் எடுத்தா பதட்டத்தில் திருக்குறள் மொத்தம் எத்தனை? அது கோடிக்கணக்கில் இருக்குன்ட்டா. அந்த ஒவ்வொரு தப்பான பதிலுக்கு மாக்காப்ப ஒன்று சொல்லுவார், ஐயோ தமிழ் பேச்சு ராஜ்மோகன் ஐயா, அவர் பேரை மானத்தை இப்படி காப்பாற்றலையே. டேய், அவ கூட ஒரு வாட்டி தான்டா மானத்தை வாங்கினா, நீ ஏன்டா இது ஒவ்வொரு வாட்டின்னு சொல்லி டென்ஷன்ல தப்பு தப்பா சொல்லி. இந்தியா 2011ஆம் ஆண்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஒரு வாட்டி ஜெயிச்சது தோனி தலைமையில. அப்ப ஆப்போசிட்ல ஆடின டீம் யாரு? இதை கேட்டாங்க. இந்த வாட்டி சொல்லிடுவான்னு நினைச்சேன், ஏன்னா அந்த போட்டி நடந்தப்ப நேரடியாக வர்ணனை செய்து கொண்டிருந்தவன். 2, என் மனைவி ஒரு இலங்கை தமிழர். 3, நான் ஒரு தோனி வெறியன். அப்ப வீடு ஃபுல்லா பீரோ திறந்தா தோனி போட்டோலாம் ஒட்டி வச்சிருப்பேன். போற இடத்துல மோட்டிவேஷன் தோனி வச்சு சொல்லுவேன். 2011 இந்தியா உலக கோப்பையை ஜெயிச்சப்ப ஆப்போசிட்ல ஆடின டீம் யாரு? மைக் எடுத்து சொன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு. எவ்வளவுதான் நானும் தாங்குவேன். EVP பிலிம் சிட்டி முடிஞ்ச ஷூட்டிங்ல அப்படி கார் எடுத்துன்னு வைங்க, அங்க ஸ்டார்ட் ஆகும். ஏமா இது கூட உனக்கு தெரியாதம்மா? இப்ப அவங்க மேல தப்பு இருந்தா உனக்கு பண்ணுவாங்க தெரியுமா? திட்டுங்க, நல்லா திட்டுங்க, நல்லா திட்டுங்க. உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு தானே அமிச்சாங்க. நான் திட்டவே இன்னும் ஆரம்பிக்கலாமா? இது அவங்க சண்டை ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, ஏங்க இதை ஏன் இப்படி பண்ணி ஆரம்பிச்சாங்களா? ஆம்பளைக்கு ரொம்ப சிம்பிள். சண்டை ஆரம்பிக்கும் போதே நம்மால் கரெக்டா கேட்பார், கடைசியா நீ என்ன சொல்ல வர? ஏங்க இப்பதாங்க சண்டை ஆரம்பிக்கும். அல்டிமேட்டா என்ன? நான் தான் தப்பு விடு. இல்லைங்க என்ன நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு கேட்க வந்தோம். அதுவா சரண்டர். அப்படியே ஒரே சண்டை. என்னம்மா இது தெரியாதா உனக்கு? என் மானத்தை வாங்குற. எங்கம்மா போன் அடிச்சாங்க ஊர்ல இருந்து, தம்பி அவங்க ஜி தமிழ் தான் பார்ப்பாங்க, எனக்கா விஜய் டிவி பார்த்தாங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா. ஒரே ஒரு விஷயம்பா, தப்பா பதில் சொல்றதால உனக்கு தண்டனை வருதா, இல்ல உனக்கு தண்டனை வரணுங்கிறதுக்காகவே அவ தப்பா பதில் சொல்றாளா? என்ன பதில் சொல்லுவேன் நான்? ஒரே சண்டைங்க. கார்ல ஏறினதுல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த 56 எபிசோடு, ஒரு வருஷம் பயங்கர சண்டை. சண்டை முடிஞ்சா அடுத்த சரி ஓகே வா வா பார்க்கலாம் அப்படின்னு போவோம். அப்பதான் ஒரு விஷயம் கவனிச்சேன். ஒரு நாள் செமிஃபைனல் அப்போ உட்காந்து ஒரு 2 நாள் இருந்தது. கம்ப்ளீட்டா ஏதாவது போன் எல்லாம் அமர்த்தி போட்டு யோசிச்சேன், ஏன் இது மாதிரி ஆகுது? ஒண்ணு இல்லைங்க, நாம ஆண்கள் சோசியல் லைஃப் நமக்கு ஒண்ணு இருக்கு. வெளில வந்து எத்தனை பேரை பார்க்குறோம், சந்திக்கிறோம், சும்மா ரோட்ல போறோம், டீ குடிக்கிறோம், புதிய மனிதர்களை சந்திக்கிறோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு பெண்களுக்கு இதுக்கு நாம அனுமதி தர்றது இல்லைங்க. ரொமான்டிசைஸ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சிடறோம். அம்மா கையால சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஆம்பளை தான் சமைக்கிறான். என் பொண்டாட்டிக்கு தான் என் பதத்துல காஃபி போட தெரியும். நான் சொன்னேன் விஜய் டிவில போய், காலையில எனக்கு சரியா காஃபி குடிக்கலன்னா, என் பதத்துல சிக்கரி இல்லாம காஃபி குடிக்கலன்னா எனக்கு மைக்ரேன் வந்துடும். என் ஒய்ஃபுக்கு தான் என் போட தெரியும் அப்படிலாம் கிடையாது. நாம போய் ஆத்துனாலும் காஃபி ஆறும். நாம அவங்கள நியூஸ் பேப்பர் படிக்க விடுறதுல, நியூஸ் பார்க்க விடுறதுல, அவங்க கிட்ட எதுவும் பேச விடுறதுல சோசியல் லைஃப் கிடையாது. நீ ஏமா வண்டி ஓட்டுற டிரைவர் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம பொறுப்பு தர்றது இல்லை.
1,00,000 என் கையில இருந்தா நான் என்ன தெரியுமா யோசிப்பேன்? என்ன எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் வீட்டுக்கு என்ன புதுசா என்ன வாங்கலாம் நான் யோசிப்பேன். 1,00,000 என்னுடைய பசங்க கிட்ட இருந்தா என்ன தெரியுமா யோசிப்பேன்? 1,00,000 ஃபோரமால செலவு பண்ணலாமான்னு யோசிப்பானுங்க. 1,00,000 வேற என்னுடைய நண்பர்கள்கிட்ட என்ன தெரியுமா யோசிப்பாரு? அவர் ஏதாவது புதுசா அந்த 1,00,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாமா? 1,00,000 நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாருங்க, ஒய்ஃப்ட்ட 1,00,000 இருந்தா அவ அதை மறந்துடுவா. இது என்னைக்காவது ஆகும்னு எடுத்து சேமிப்புன்னு உள்ள முடிச்சு போட்டு ஒழிச்சு வச்சிருவா. அப்ப ஐநா சபைக்கு தெரியாத, பி சிதம்பரம்கே தெரியாத பல பொருளாதார தத்துவங்களாம் நம்ம வீட்டு பெண்களுக்கு தெரியும். அஞ்சரை பெட்டியில சிறுவாட்டு காசா சேர்த்து வைத்த காசெல்லாம் எவ்வளவு பெருசு. டிமானிட்டைசேஷன் வந்தப்போ உலகத்துல என்னமா கண்டுபிடிச்சாங்க? பெண்கள் சேமிப்பை நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன். நல்லா கை தட்டுங்க இந்த பெண்களுக்கு. சார், வாழ்க்கையில எப்ப வேணா வாய்ப்பு வரும். இது நமக்கு தெரியும், பெரியவங்களுக்கு சேமிப்பு தெரியும், பெண்களுக்கு சேமிப்பு தெரியும். ஆனா சேமிப்பு பத்தி தெரியாத ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது யாருன்னா அவங்க தாங்க இளைஞர்கள். இப்ப நான்லாம் ஒரு காலத்தில் இளைஞர், இப்ப இளைஞர்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிட்டாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நான் இளைஞரா இருந்தப்ப எப்படி இருந்தது? வகுடு எடுத்து வாரி, படிய வாரி, அப்படி ஃபார்மல்ஸ் போட்டு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு யாரை பார்த்தாலும் வணக்கம் சார் வணக்கம் எல்லாம் அந்த காலம். இப்ப ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போய் பாக்குறேன், அந்த பசங்க தலைய பாக்குறேன், மண்டைய பார்த்தா பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி மாதிரி இருக்கு சார். நாம பேண்ட் ஷர்ட் ஃபார்மல், கொஞ்சம் மாடர்னா ஒரு டி ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் ப்ளூ கலர்ல போடுவோம். ஜீன்ஸ் கூட ப்ளூ கலர்ல ஃபுல்லா தான் போடுவோம். அவன் அப்படி போட மாட்டான் பிறகவன். கிழிஞ்சது தைச்சது, கிழிஞ்சு தைச்சது, புராண்டி விட்டது, ஓட்ட போட்டது, ஜல்லடி கராண்டி. என்ன பர்பஸ்க்காக பேண்ட் போடுறான்? இடுப்பை மறைப்பது. அந்த பர்பஸே சால்வ் ஆகலாம் அவன் போடுற பேண்ட்ல. காலேஜ் பஸ் ஏறானுங்க சார், அந்த பேண்ட் பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து ஞாபகம் வந்தாரு. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாமல் உருண்டை ஒன்று உருளது, அது மாதிரி இடுப்புக்கு முட்டுக்கு நடுவில் அது உருண்டுகிட்டு இருக்கு. போட்டுக்கிட்டு அவன் போறான் ஜாலியா. பாக்குற எனக்கு பதட்டமா இருக்கு. தம்பி தம்பி ஏதாவது ஆயிட போதுப்பா, ஜாலியா இருக்கான். பெங்களூர் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன நீங்க சென்னை, பெங்களூர்னா நைட் லைஃப். சென்னையிலேயே நைட் லைஃப் இருக்கு. என்னப்பா சொல்ற? சென்னையில நைட் லைஃப்னா கிளப்பிங்லாம் போவாங்க. அண்ணா நகர், கத்திப்பாரான்னு ஒரு காலத்துல பிச்சைக்காரங்க நிறைய சுத்தின இடத்துக்கெல்லாம் போய் நடுராத்திரி 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவானுங்க. டேய் ஏண்டா நடுராத்திரி போய் சாப்பிட்றாங்க யூத்து? இந்த பிரியாணியை மதியம் சாப்பிடலாமே. அது யார்ப்பா வெயில நச நசன்னு போய்கிட்டு. நாங்க நைட்டு தான் போவோம். வேற என்ன பண்ணுவாங்க? நீங்க எதெல்லாம் புனிதம்னு தூக்கி வச்சீங்களோ அதெல்லாம் கீழே போட்டுருவாங்க. சேமிக்க மாட்டாங்க, செலவு பண்ண பிடிக்கும், எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா எங்க வீட்டுலலாம் என் பேரு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா கடைசி வரைக்கும் ஏய் அப்படின்னா நான் வந்துடுவேன். அதே ஏய் அப்படின்னா எங்க அக்கா வந்துடும். ரொம்ப நாள் நான் என்னோட பேர் பெரிய ஏய், அக்கா பேர் சின்ன ஏன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடுங்கிடுவேன் நான்லாம். அப்பெல்லாம் என்ன சார், மஞ்சள் பல்பு வெளிச்சத்தில் எங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இதையாவது கையில் கிடைச்சது பழைய அட்டை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பேன். சைக்கிள் பில் சத்தம் கேட்கும். ஆஹா அப்பா வந்துட்டாருன்னு தூக்கி போட்டு அவசரமா எடுத்து வச்சு ஒரு புக்கு அப்படி தலைகளாக வச்சாவது உட்காந்துருவேன். நடுக்கிக்கிட்டு இருக்கோம் கை. அவர் உள்ள நுழையும் போது என் கையில புக்கு இல்லைன்னா பின்னிடுவார். பயம். என் பையன், மூத்த பையன் பேரு பகத்சிங், 2வது பையன் பேரு தீரன். சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பா அந்த பேரை நான் வச்சேன் எங்க குடும்பத்துல. ஆனா ஏன் தான் அந்த பேரு இவனுங்களுக்கு வச்சோன்னு யோசிக்கிறேன். அதுல ஒருத்தர் இருக்கான், அவன் பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்பான், அப்பா போனை கொடு. 2வது சின்னவன் இருக்கான் பாருங்க, அவன் பேச்சுவார்த்தையே கிடையாது. போனை கொடுக்குறியா நான் உடைக்கவா. மார்க் ஏதோ கம்மியா வாங்கியிருக்கானுங்க, SPOல படிக்கிறானுங்க. ஒய்ஃப் திட்டுறாங்க. திட்டா அவ திட்ட வேண்டியது தானே, என்னைய வச்சு திட்டா. ஏண்டா தமிழ் பேச்சு ராஜ்மோகன் பையன் தமிழ்ல மார்க் கம்மியா வாங்கியிருக்கே, எனக்கு வந்து வாச்சிருக்கீங்களா? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் சாப்பாடு தானே திங்கிற? இரு அவசரப்படாத, நான் உள்ள போறேன். ஏண்டா டே, ஏண்டா ஏன் அவ்வளவு திட்டு வாங்குற? ஏன் மார்க் கம்மியா வாங்குற? இப்ப இந்த சிவகார்த்திகேயன் படம் ஏதோ ஒன்று வந்ததோ, டான்னு ஒரு படம், அதெல்லாம் அவங்க பாப்பானுங்க போல இருக்கு, நமக்கு தெரியல. இவ்வளவு சின்சியரா சீரியஸா அவங்க அம்மா திட்ட உள்ள பூந்து நான் கவுன்சிலிங் கொடுக்க அவன் நிமிந்து பார்த்தோன்னு சொன்னா, ஹாப்பா தெரியாம பண்ணிட்டான். நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏய் என்ன லாங்குவேஜ் நீ பேசுறான் அவன்? அந்த டிவில பேசுறது. ஏண்டா டே இது ஒண்ணுன்னு பேசிக்கிட்டு நீ எல்லாம் சோறு தானே திங்கிற? நான் திங்க டிஃபா அப்படின்றான். பேச முடியலைங்க. பெரியவங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு வருவாங்க அடிக்கடி. நம்ம விஜய் டிவி நண்பர்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் நம்ம வீடு. அடிக்கடி வரும், லஞ்ச் நாங்களே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படி யாராவது வந்தாங்க, கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் யாராவது வந்தாங்க, நான் கூடுவேன். டே வாங்கடா டே பார்
மாமா கையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, முறைக்கு அப்படியே நிப்பானுங்க. நமக்கு அசிங்கமா இருக்கும். வந்தவங்களும் சரி விடுங்க, குழந்தை தானே, பரவாயில்ல, அவனா பரவாயில்ல, என்ன விழமாட்டான் அப்படிம்பாங்க. சோதிப்பானுங்க நம்மள. டேய் அங்கிள் பெரியவர்ரா, அருமையா பேசுவார், அப்பாவுடைய சைல்டு ஃப்ரெண்டு, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வேண்டா வெறுப்பா அப்படி அப்படி விழுற மாதிரி போய் ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுவானுங்க. நிமிர்ந்தவனா அதோட விட்டுருக்கலாம். நம்ம ஆளுங்க அப்படி பேண்ட்டுக்குள்ள கை விட்டு எடுத்து ஒரு 20 ரூபா நோட் அவன் கையில கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அவன் என்ன பார்ப்பான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் 20 ரூபா நோட்டை பார்த்து பார்ப்பான். இதுக்கு தான் காலில் விழ சொன்னியா? நம்ம வீட்டு பசங்க பரவாயில்லைங்க, மத்த விஜய் டிவி நண்பர்கள் வீட்டுக்கு என்ன கூடுவாங்க. ராஜுவனா நீங்க வந்தே ஆகணும், சண்டே வாங்க, எங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு விருந்து வச்சிருக்கணும், வாங்க, மிஸ் ஆயிடுச்சு நீங்க வாங்கன்ட்டு நானும் போவேன். போய் பெல் அடிப்பேன். கதவை திறந்தோன்னா பெரியவங்க தானே வாங்க 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 அப்படிதான் கூப்பிடணும். கதவை திறந்தோன்னா யாரையும் காணோம். கீழே குடிஞ்சு பார்த்தா குட்டி பையன் துப்பாக்கியோட நிக்கிறான். டிஷும் டிஷும் டிஷும்னு சொல்றான். நான் என்ன பண்றது தெரியாம அப்படியே நிக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்றேன், அம்மா இவன் சாய மாட்டாமா. அந்த பொண்ணு ஓடி வந்து, அண்ணா ராஜனா குழந்தை தானே, கொஞ்சம் செத்து கட்டுக்கணா அப்படின்னு. காலம் மாறி போச்சு. இப்ப இவனுங்களை உட்கார வச்சு நாம எத்திக்ஸ் சொல்லி கொடுக்கணும், பணத்தோட அருமை சொல்லி கொடுக்கணும், அருமை பெருமை எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதுல 2ஆம் கிளாஸ்க்கு நீ கெரியர் கைடன்ஸ் கூப்பிடுறாங்க. அப்ப நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி, வாழ்க்கைக்கான ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி, ஒரு பாராசூட் மாதிரி பணம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நிற்கும். சுதந்திரம் கிடைத்த போது இந்தியாவில் யாரு பிரைம் மினிஸ்டர்? காந்தி தீர்மானித்தார். யாரு பினான்ஸ் மினிஸ்டர்? காந்தி தான் தீர்மானித்தார். யாரு பினான்ஸ் மினிஸ்டர்? ராஜஸ்தானா, பஞ்சாபா, ஹைதராபாடா? இல்ல, முதல் பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? ஆர்.கே. சண்முகம் செட்டியார் தான் இந்த இந்தியாவிற்கான சரியான நிதியமைச்சர். கை காட்டினது காந்தி, இந்தியாவின் முதல் நிதியமைச்சர், தமிழர். நம்மால் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். ஏன் தெரியுமா சண்முகம் செட்டியாரை கூப்பிட்டாரு? சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது, ஒத்துழையாமை இயக்க மீட்டிங். எல்லாரும் காந்தியை வந்து புகழ்ந்து தள்ளினானுங்க. நம்ம ஆளுங்கள மாதிரி அடுத்தவங்களை புகழ்றதுக்கு ஆளே கிடையாது. இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மேல ஏறி அப்பதான் முதல் முறையா பார்த்திருப்பாங்க, இதய தெய்வமே. தெய்வமே பெரிய வார்த்தை. இதய தெய்வமே, கிட்னி கடவுளே, நுரையீரல் தலைவா, இதெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அவன் எப்படி யோசிப்பான்? என்னடா லங்ஸ் ஹார்ட் எல்லாம் வச்சு இவங்க பேசுறீங்க, அடிச்சு விடுறது. ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அந்த மேடைக்கு ஏறினாரு. உட்கார்ந்து கேளுங்க மேடம், பிடிக்கலன்னா அப்படி ஓடலான்னு பாத்தீங்களா? ஆர்.கே. சண்முகம் செட்டியார் மேடை ஏறாரு. மேலே ஏறி காந்தியை வச்சுக்கி நடந்தது வரலாறு தேடி படிங்க இளைஞர்களே. மிஸ்டர் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தும் இது பொருளாதாரத்திற்கு எதிரானது, நம்ம சோம்பேறிகள் ஆகக்கூடாது. பொருளாதாரத்திற்கு எதிராக காசு பணம் துட்டு மணின்னு இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, அது அந்த 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 ஒரு அடிப்படை விஷயத்துக்கு எதிராக பேசுவது காந்தியாக இருந்தாலும் எதிர்க்கும் குணம் கொண்டதால் தான் ஆர்.கே. சண்முகம் என்ற தமிழரை முதல் நிதியமைச்சராக காந்தியே கொண்டு வந்தார். உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் தமிழர்களுக்கு இருக்கு. நல்லா கைத்தட்டுங்க அந்த மனிதனுக்கு. அவர் போட்ட விதை, அவர் போட்ட விதை. நீங்க சொல்லுங்க, இந்த பணத்தோட அருமையை நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அந்த இளைஞர்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. நம்மளை விட்டா வேற ஆள் இல்லைங்க பேசுறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல சொல்லுங்க. எடுத்தோன்னு உட்கார வச்சு, தம்பி பணம் என்பது என்னவென்றால் பூமர், போ பூமர் மாவன், புத்திமதி சொன்னா பூமர், கருத்தை சொன்னா கிரிஞ்சு, தெரியுமா? திருவள்ளுவர் தெரியுமாடா? யார் அந்த அங்கிள் அப்படிம்பாரு அவரு. அப்ப அவன் ஸ்டைல கொஞ்சம் போங்க, கொஞ்சம் சிரிக்க வச்சு சாப்பாடு பரிமாறும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அசோகா அல்வா வைப்போம், கொஞ்சம் அப்படியே ஒரு குலாப் ஜாமுன் ஏதாவது கண்ணில் காட்டுவோம். எடுத்தோடனே அதை சாப்பிடவும் மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் கண்ணு, லுக்கு, டச்சு, ஃபீல், இந்த 3 வார்த்தையை பிசினஸ்ல இருக்கவங்க நல்லா புரிஞ்சு வச்சவங்க. லுக், டச், ஃபீல். கண்ணால முதல்ல ஒன்று பார்க்கணும், ஆஹா கண்ணு வேலிடேட் பண்ணும். டச், நெக்ஸ்ட் அதை வந்து தொட வைக்கணும். ஃபீல், அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபீல் தன்னால வந்துடும். லுக், டச், ஃபீல். இதை தத்துவத்தில் நான் ஒன்று கோட் பண்றேன், அது வேற வேற செஷன் இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். இந்தியா முழுக்க பல மதங்கள், பல ஆச்சரியங்கள், பல மத ஆச்சரியங்கள்லாம் இருந்த போது நிறைய சடங்குகள் பீக்ல இருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்தார், கௌதம புத்தர். அவர் தான் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். இந்த யாகத்துல வந்து குதிரையை போட்டா குதிரை சொர்க்கத்துக்கு போவனா, நீ விழுந்து நீ சொர்க்கத்துக்கு போயன்னு கேள்வி கேட்டார் முதல் பேச்சாளர். எல்லாம் ஷாக் ஆனாங்க.
அப்புறம் அவர் நிறைய பேச்சாளர்கள் உருவாக்கினார். அவர் கொண்டு வந்தது தான் பட்டிமன்றம். டிபேட் பண்ணுவாங்க, வா உட்கார்ந்து பேசலாம், எது சரி தப்பு. அவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கைக்கு ஒன்று சொல்றாரு. கண் இருக்கு பாருங்க, இந்த கண் ஒரு பொருளை பார்த்து இச்சை கொள்ளும். மனசு செகண்ட் லெவல் 2, மனசு அந்த பொருளை அடைவதற்காக குறுக்கு வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். மூளை நம்பர் 3 அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு மேப் போட்டு காட்டும். 4 அதை அடைஞ்ச பிறகு உங்களுடைய ஆன்மா ஒரு அற்ப சந்தோஷம் அடையும். பரவாயில்ல, ஆசைப்பட்டோம், அடைஞ்சிட்டோம். இது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் யோசிச்சு சொல்லியிருக்கான் பாருங்க. அப்ப இதை நம்ம பாசிட்டிவா மாத்தணும்னா, ஒருத்தனுக்கு ஒரு செய்தி நீங்க சொல்லணும்னா அவன் கண்ணில் காட்டுங்க, அவனை டச் பண்ண வைங்க, ஃபீல் பண்ண வைங்க. 10 லட்ச ரூபாய் கட்ட கொடுத்து ஒரு பையனை என்ன சொன்னா மறந்துடுவான் தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் 1 லட்ச ரூபாய் ரப்பர் பேண்டோட என் கையில கொடுத்து என்ன சொன்னாங்க எங்க அம்மா, அது 1 லட்ச ரூபாய் எனக்கு ஒன்றும் புரியல. நான் உடனே கேட்டேன், அப்ப நான் இன்னில இருந்து லட்சாதிபதியாமா அப்படின்னு. நீ முதல்ல என்றானாங்க, என்ற கவுண்ட் மிஸ் ஆகுது. என்ன தடுமாறுற, உட்காந்து என்ன அந்த 1 லட்ச ரூபாய் எண்ணி முடிக்க எனக்கு ஒரு இரவானது. அன்னைக்கு நைட்டு தூங்கல, மறுபடியும் எண்ணி பார்த்தேன். சொல்லிக் கொடுங்க அந்த பசங்களுக்கு, இல்லைன்னா அருமை தெரியாதுங்க. ஒட்டுமொத்த பெரும் கொரோனா கொடிய பேரிடர் காலகட்டத்தில் எல்லா நாடும் ஸ்தம்பிச்சு போச்சு, ஆடி போச்சு. இந்தியா தப்பிச்சது ஏன்? அன்அபிஷியலா எல்லாருக்கும் தெரியும். அபிஷியலா இருக்கிற கோல்டை விட அன்அபிஷியலா நம்ம வீட்டில் எவ்வளவு கோல்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பாசிட்டிவான விஷயம் தாங்க. எத்தனையோ பேரிடர்கள் வருது, சுனாமிலே ஸ்விம்மிங் அடிச்சு மேல வந்தவங்க நாம. ஏன்? எவ்வளவு பெரிய பேரிடர் வந்தாலும் நாம எமர்ஜென்சிக்காக ஒன்று பெரட்டிடுவோம். யார் என்ன நினைச்சாலும் ஒரு பிசினஸ் தொடங்க முடியும். ஏன்? ஒரு சின்ன இலக்க வச்சுக்குவான். ஓகே, தீபாவளிக்கு இதெல்லாம் பண்ணோம், செலவு இருக்கு, சீர் செய்யணும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு சீட்டு சேருவோம், தீபாவளி சீட்டு. எல்லாமே நம்முடைய ட்ரெடிஷன்ல இருந்ததுங்க. இடையில வந்த அந்த ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன ஆயிருது, நம்ம இளைஞர்களுக்கு இதோடைய அருமையை தெரியல. அப்ப அவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக் கொடுங்க, காசுடைய அருமையை சொல்லிக் கொடுங்க, கோட் பண்ணுங்க, சக்சஸ் ஸ்டோரிஸ் சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா அவன் யாரோ ஒருத்தங்களை ஹீரோவான்னு பார்த்துருவான். நாலாம் சின்ன வயசுல இருந்தப்ப நமக்கு எல்லாம் யாரு ஹீரோ, எம்ஜிஆருடைய போட்டோ வீட்டில் இருக்கும், சிவாஜியுடைய போட்டோ இருக்கும். நல்லதே பண்ணுவாரு, பொய் கூட சொல்ல மாட்டாரு, அப்படி இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஸ்பைடர்மேன் தான் ஹீரோ, சூப்பர்மேன் தான் ஹீரோ. சரி, அவனுக்கு என்ன, அந்த ஒரு பொம்மைங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஒரு வந்து சூப்பர்மேன் பொம்மை 2500 ரூபா. பொம்மையை வாங்கி பாருங்க, லாஜிக்கே இருக்காது. உள்ள போட வேண்டியதை வெளியே போட்டிருப்பான், வெளியே போட வேண்டியதை உள்ள போட்டிருப்பான். சம்பந்தமே இல்லாம பின்னாடி ஒரு துண்டு கட்டியிருப்பான். இப்ப நம்ம ட்ரெடிஷன் எடுத்துக்கங்க, எல்லார் வீட்டிலும் முன்னாடி தலையாட்டி பொம்மை ஒன்று வச்சிருப்போம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கட்டும், ஒரு சாங்கியத்துக்கு, ஒரு குழுவுல எங்கேயோ ஒரு செட்டியார் பொம்மை, ஒரு ஒரு வணிகருடைய பொம்மை இருக்கும். இந்த தலையாட்டி பொம்மையுடைய சிறப்பு என்ன தெரியுமா? காவிரி மண்ணை எடுத்து, களிமண்ணை எடுத்து அடிப்பாக செஞ்சு, நிழல்ல 3 நாள் காய வச்சு, வெயில்ல 3 நாள் காய வச்சு, நடுப்பாகம் நிமித்தி மேல தலையாட்டும் அந்த தலையை வச்சு, மண்ணிலிருந்து எடுத்த பொம்மை எந்த பக்கம் தள்ளி விட்டாலும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் நிமிர்ந்து நிக்க சொன்ன ஒரே மோட்டிவேஷன் பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. மண் பொம்மை தான், உடஞ்சா மண்ணுக்கே போயிடும், மண்ணை மலடாக்காது, கெமிக்கல் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி அந்த ஆத்து மண்ணாலே ஒரு கையை பிடிச்செடுப்போம். சாமுத்திரிகா லட்சணம் படி எகிப்து நாகரிகம், பண்டைய நாகரிகங்கள்ல எல்லா தெய்வத்துக்கும் ஏதோ ஒரு சாமுத்திரிகா லட்சணம் இருக்கும். ஆனா கையில நீங்க களிமண்ணை பிடிச்சு வச்சு ஒரு பூ வச்சுட்டீங்கன்னா கூட கையெடுத்து கும்பலாம். ஒரே ஒரு தெய்வம் வந்து விநாயகர் மட்டும்தான், மண்ணில் இருந்து எடுத்து மண்ணுக்கே போயிடும். இப்படி இந்த எக்கோசிஸ்டம்க்கு எந்த துன்பமும் தராத பெரிய ஒரு ட்ரெடிஷன் நம்ம கிட்ட இருக்கு. அதில் ஒன்றுதான் இந்த சேமிப்பு பழக்க வழக்கம். அது வீட்டில இருந்தா நம்ம தொடங்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, நான் எப்ப முடிக்கணுமோ நீங்க ஏதாவது ஒரு கோட் வேர்டு அப்படியே சும்மா காமிச்சீங்கன்னா பிடிச்சிருவேன். இப்பதான் முடிக்கணுமா? ஓகே, 5 நிமிஷம் முன்னாடி முடிச்சிருக்கணுமோ? நீங்க என்ன கோட் வேர்டு கொடுத்தாலும் நான் பிடிச்சிருவேன். அதனால சில பேர் அப்படிங்க வந்து நின்று சும்மா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில சமயம் எக்ஸ்ட்ராவா கைத்துட்டாங்க, எனவே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க என்ன டைம் ஃபாலோ பண்றீங்க நமக்கு தெரியாது. கோட் வேர்டு அக்செப்டட் மேடம். ஆனா அவங்க அந்த பாஸ்வேர்டு கை தட்டாங்களா, இன்னும் பேசுடான்னு கை தட்டாங்களா அதான் தெரியல. நான் பேசுறேன் நல்லா மேடம், நல்லா தலைப்பில்லாம் பேசலாம், நல்லா கலைப்பே எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன், விடிய விடிய பேசுவேன். நான் பேசுவேன், இங்க டைம் இல்லைல்ல. எனக்கு ஒரு ஆசை, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு குழந்தைகளை கூட்டுவாங்க. கண்டிப்பா அவங்கள நான் தூங்க விட மாட்டேன். அவனுக்கு நான் உங்களுக்கே சொன்னேன், 2ஆம் கிளாஸ் பையனுக்கே கெரியர் கைடன்ஸ் எடுத்தேன் நானு. அவங்களை நல்லா கலகலப்பா சிரிக்க வச்சு அவங்க மனசுல அது விதைய தூவுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மேலேறி வந்தவன், ஒரு புத்தகம் என் வாழ்க்கையை மாத்தி போட்டுச்சு.
அடுத்த புத்தகத்தை பிடிச்சேன். ஒரு பேச்சு புட்டிய வாழ்க்கையை மாற்றி பிடிச்சது, பேச்சு கலையை பிடிச்சேன். ஒன்றுன்னா அந்த ஒவ்வொரு இருட்டில் நடக்கிறவன் கையில் கிடச்செல்லாம் தட்டி தட்டி பிடிச்சி வந்த மாதிரி இன்று உலகம் முழுக்க போய் பேசி திக்கிட்டும் திசையிட்டும் பறக்கிறேன்னா இதற்கெல்லாம் காரணம் அந்த சிறு வயதிலிருந்து எனக்கு மனசில் வந்து போட்டேன். அப்போ இந்த சேமிப்பு பழக்க வழக்கங்களை, நம்முடைய சீட்டு நிலையங்களினுடைய சிறப்பை நிறைய பேசுங்க. இடையில மகாநதி படம் அந்த காலகட்டத்திற்கு பிறகு நம்முடைய செக்டார் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு பெரிய சேலஞ்சு தெரியுமா? நீங்க நல்லதை விளம்பரம் பண்ணா கூட 4 பேர் வந்து கமெண்ட் போடுவான். நான் இந்த ஒரு ரீல்ஸ் ப்ரமோஷன் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், எவனோ ஒருத்தன் 4 பேர் வந்து கமெண்ட் பண்ணுவான், இதெல்லாம் நம்பாதீங்க. அவன் பேரை பார்த்தா ஒரிஜினல் பேரே இருக்காது, பேட் பாய் 41 இருக்கும். அவர் பேட் பாயா? டேய் நீ பேட் பாய்னா புயல் ஜெயில இருக்கவன் யாரா? சோ நீங்க நல்லது செய்ய போகும்போது 4 பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சேமிப்பின் அருமையை சொல்லி தாருங்கள். அந்த கொரோனா போன்ற காலகட்டங்கள் நம்ம எப்படி தப்பிச்சோங்கிறது சொல்லி காட்டுங்க. ஒட்டுமொத்த உலகம் 196 நாடுகள்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லி காட்டுங்க. நான் ஜூம் செஷன்ல கூட சொன்னேன், உலகத்தில் இண்டிபெண்டன்ஸ் வேண்டாம்னு அழுத ஒரு நாடு சிங்கப்பூர். ஏன்னா ஃபுல்லா குப்பை, கூளை, கொள்ளை, கொலையா இருந்தது. லீ குவான் யூ என்ற ஒரு மனிதன் வந்தார், 30 ஆண்டுகள் டார்கெட் பிக்ஸ் பண்ணார், உலகத்துடைய ஃபர்ஸ்ட் நேஷனா வருவோம்னு சொன்னார், ஒழுக்கத்தை கொண்டு வந்தார், ஊழல் பண்ண 15 நாள்ல தூக்குல போடுவானாரு, போதைப் பொருளை ஏர்போர்ட்ல பார்த்தாலே தூக்குல போடுவானாரு, குப்பை போடாதான்னு சொல்ல போட்டா கொண்டு போய் ஜெயில போட்டாரு, சுத்தமா குடித்த நீர் இல்ல மலேசியால இருந்து இம்போர்ட் பண்ணாத என்ன பண்ணலான்னு கேட்டாரு, இளைஞர்களை கூப்பிடுறாரு, 60களிலே 70களிலே இளைஞர்களை கூப்பிட்ட இன்ஜினியர்களை கூப்பிட்டாரு, கழிவு நீரை சுத்திகரித்து சுத்தமான 2.5 லட்சம் முறை சுத்திகரிப்பு செய்து உலகத்தின் பரிசுத்தமான சுத்தமான நீரை கொண்டு வந்தாரு. 30 ஆண்டுகளில் கொண்டு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் நேஷன் என்ற ஒரு மதிப்பை 29 நாடுகளில் சிங்கப்பூரை சொர்க்கமா மாத்திட்டு செத்து போயிட்டார் லீ குவான் யூ என்ற ஒரு மனிதர். அவர் நல்லா பீக்ல வந்தப்போ போய் காதை கிடைச்சாங்க. லீ நீங்க ஒரு மேண்ட்ரின் பேசுற சீனர், நானும் ஒரு சீனர். ஆனா அமைச்சரவையில தமிழர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க, பிசினஸ்ல தமிழர்கள் தான் கோலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்கள் ரொம்ப சிங்கப்பூர் ரொம்ப அவங்களை அடக்குன்னு லீ குவான் யூ சொன்னாரு. இன்னைக்கு சிங்கப்பூர் உலகத்தினுடைய சொர்க்கபுரியா இருக்கு. இதே சிங்கப்பூர் உலகத்தினுடைய குப்பை மேடாக இருந்த போது கூட இதில் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து வீட்டுக்கு காசு அனுப்பி கொண்டு இருந்த ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் தான். அவங்களை வெளியே அனுப்ப மாட்டேன் தான் உண்மை. எல்லா ஊர்லயும் பாக்குறான்ல, செம்மையா சம்பாதிப்பானுங்க. 6 மாசம் அடுத்த 6 மாசம் ஊர் சுத்துவானுங்க, காசை கரியாக்குவானுங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. என்னன்னா அது வந்து ஓவர் கமிட்மெண்ட்டான். அவன் சம்பாதிச்சு அவன் செலவு பண்ணிக்குவான். நாம அப்படி கிடையாது. கூட பிறந்துட்டா அந்த அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு அந்த பொண்ணு கழுத்துல தாலின்ற தங்கம் ஏறத்திற்காக காதோரமா நரைன்ற வெள்ளி முளைத்த பின்பும் கொளுத்தும் பாலைவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்கள்ல தமிழர்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. வீட்டுக்கு நல்லது நடக்கணும், அப்பா அம்மா கடன் அடைக்கணும்னு, நம்ம வீடை இடிச்சுட்டு கொஞ்சம் பெருசா கட்டணும்னு 3 தலைமுறைக்கு மேல ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க தெரியுமா? எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு மொத்த இளமை காலத்தையும் அடகு வைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை பணயம் வைத்து எங்கேயோ வேலை பார்த்து 10 ஆண்டுகள் வேலை பார்த்து வீட்டு கடன் அடைச்சு வீட்டை பெருசா கட்டி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி அப்புறமா தனக்கு கல்யாணம் பண்ணும்போது முன்னாடி முடி கொட்டிடும், கவலைப்பட மாட்டான். இது போச்சுன்னா மசூரு போச்சுன்னு நினைச்சு போயிட்டே இருப்போம். உண்மையிலே அதுதான் இது. இப்படி வாழக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ் கூட்டம். ஆனா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. சேமிப்புடைய அருமை அவங்களுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்கணும். எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்த நமது குழந்தைகளுக்கு, எங்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்த நமது இளைஞர்களுக்கு ஏன் செலவு செய்வதற்கு முன்பு சேமிப்பு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தாருங்கள். நிறைய வழிகள் இருக்கு. ஒரு ஃபார்முலாவை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் 3-10 நீங்க அப்ரோச் பண்ணுங்க. முதல் 10 என்னன்னா, இந்த செலவு செஞ்ச உடனே நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கேக் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அந்த 250 rupees கேக்கை சாப்பிட்டோன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். இதே மாதிரி நான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா நெக்ஸ்ட் 10 monthsக்கு, செகண்ட் 10 months, 10 monthsல என்ன ஆகும்? எங்க கையில காசே இருக்காது, நல்லா அதுக்கு நான் அடிக்ட் ஆயிடுவேன். 10 years கழிச்சு என்ன ஆகும்? எனக்கு டயபெட்டிக் ஆயிடுவேன், சுகர் வந்துடும். இப்ப இந்த கேக்குக்கு நான் 250 rupees செலவு பண்றேன்ல, இதை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறேன், நீங்க சேமிக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு 250 ரூபானா டக்குன்னு சொல்லுங்க சார், 30 நாளைக்கு எவ்வளவு சார்? நான் தான் சார் உங்ககிட்ட கணக்கு கத்துக்கணும், கால்குலேட்டரோட வேகமா சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சார்? ஒரு மாசத்துக்கு 7500 ரூபா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 90000. 10 வருஷத்துக்கு எவ்வளவு சார்? தினம் டீ காஃபி கேக்கு இதுக்கு செலவு பண்ற பாருங்க 250. வெளில போகும் சும்மா குழந்தைகளை கொடுத்துட்டு போவோம்ல, அப்படி டிவி மேல வச்சுட்டு போவோம்ல, அது மாதிரி 250 ரூபா போட்டா 10 வருஷத்துல எவ்வளவு சார் சேமிக்கிறோம்? 9 lakhs. அவர் நடுவில் கொஞ்சம் கேக் சாப்பிட்டுருப்பார் நினைக்கிறேன். அது தப்பு இல்லை, இடையிடையே சாப்பிடுங்க. ஆனா
ஒரு நாளைக்கு விளையாட்டு போல சேர்த்தா கூட 10 வருஷத்துல 10 லட்சம் சேர்க்க முடியுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கங்க. 7 எஸ் மாத்தினா உங்க வாழ்க்கையே மாறும். இதுதான் இதோட டேக்அவே. இதோட இந்த செஷனை நிறைவு செய்யற அந்த 7 எஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பாஸ்வேர்ட் அக்செப்டட் மேடம். 7 எஸ், அந்த 7 எஸ்ல படிப்படியா குறைக்க வேண்டிய முதல் 4 எஸ். முதல் எஸ் முக்கா பங்காக்க வேண்டிய எஸ் சுகர். சர்க்கரையே போடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். முக்கா சர்க்கரை போட்டு டீ குடிங்க. முதல் 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், 3ஆவது நாள் உங்க சுகர் அளவு மாறிடும். அரை பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்கு, அதுக்கு பேர் சால்ட். அரை உப்பு போட்டு காய் சாப்பிடுங்க, குழம்பு சாப்பிடுங்க. 3 நாள்ல உங்க உடம்பு முகம் புலிவாயிடும். இந்த மூன் சிண்ட்ரோம் வராது, டபுள் சின் வராது. முக்கா பங்காக்க வேண்டிய எஸ் சுகர், அரை பங்காக்க வேண்டிய எஸ் சால்ட், கால் பங்காக்க வேண்டிய எஸ் இருக்கு, அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். ஒரு நாள்ல 1/4 மணி நேரம் ஒதுக்கிடுவேன். அந்த 1/4 மணி நேரம் அதை பத்தி பண்ணா யோசிப்பேன், செல்போன் ஆஃப் பண்ணிடுவேன். இல்லைன்னா கார் ஓட்டும் போது, சமைக்கும் போது, மீட்டிங்ல பேசும்போது அந்த பிரச்சனை மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஃபுல்லா கேரி ஆகும். அதுக்கு பதிலாக 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெஸ்க்கு ஒதுக்கிடுவேன். 0 ஆக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்கு, அதுக்கு பேர் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். ஆண்களுக்கு சிகரெட், தம்மு, தண்ணி, என்னென்னவோ இருக்கு. பெண்களுக்கு ஷாப்பிங் இருக்கு. இதெல்லாம் அடிக்ஷன். உங்களை நீங்க எதுக்காவது அடிக்ஷன் ஆகலாம். ஆனா அந்த அடிக்ஷன் என்பது ஒரு நோயா மாறிடும். இப்பவே தலை சுத்தி போட்டுருங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல சிங்கம், புலி, ஜிராஃபி ஏதாவது ஒரு பேப்பர்ல 700 கெமிக்கல் வச்சு தனக்கு தானே வாயில நெருப்பு வச்சுக்குமா? நாம வச்சுக்குவோம். பிறக்கும் போதே தம் அடிச்சுட்டா பிறந்தோம். நடுவுல நண்பன் வந்த ஒரு நாதாரியா அதை பழக்கி விட்டுருப்பாப்ல. மாப்பிள்ள இழுடா அப்படின்பா. எங்க அப்பா திட்டுவாடுறா. இழுடா, இழுத்தோன்னு ஒத்துக்கா தெரியுமா அப்படின்னு நமக்கு இருமல் வரும். வெரி குட், நீ வயசுக்கு வந்துட்டம்மா. அவன் டாக்டர் மாதிரி தலையை சுத்தி தூக்கி போட்டிருக்கேன். ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கோட பாசிவ் ஸ்மோக்கிங்கால வீட்டில் இருக்க பெண்கள் குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, கேன்சர் வருது. இந்த அம்மாவுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட்டிமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பேன் அன்பு சகோதரிக்கு. அவங்க ஸ்டேட்டஸ்ல எனக்கு பிடிச்ச வரி, குணம் அது கைவிடல். உன் குணத்தை மட்டும் நீ கைவிட்டுற கூடாது. தலையை சுத்தி தூக்கி போட்டிருக்க அந்த சிகரெட்டை. 4 எஸ் பார்த்தோம். படிப்படியா குறைக்க வேண்டியது முக்கா பங்காக்க வேண்டிய எஸ் சுகர், அரை பங்காக்க வேண்டிய எஸ் சால்ட், கால் பங்காக்க வேண்டிய எஸ் ஸ்ட்ரெஸ், 0 ஆக்க வேண்டிய எஸ் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். இப்ப படிப்படியா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய 3 எஸ் சொல்றேன். முதல் எஸ் நீங்க நிறைய இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய எஸ் ஸ்வெட். நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க பெர்ஃப்யூம் வாங்க முடியும், எத்தனை கோடி கொடுத்தாலும் வியர்வையை வாங்கவே முடியாது. இந்த உடல் தனக்குத்தானே சுரந்து கொள்ளக்கூடிய தாய்ப்பால் வியர்வை. ஒரே இடத்துல உட்காராதீங்க, ஓடி ஆடி வேலை செய்யுங்க, வாக்கிங் போக, உடம்பை ஃபிட்டா வச்சுக்கோங்க. வேர்ப்பது நல்லது. அடுத்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய எஸ் இருக்கு, அதுக்கு பேர் ஸ்லீப். கிடைக்கிற கேப்ல எல்லாம் தூங்குங்க. ஜப்பான்ல மெட்ரோல போகும்போது கூட பேச மாட்டான், பவர் நாப்னு தூங்கிடுவான். 10 நிமிஷம் கண்ண மூடி மெடிடேஷன் மாதிரி உட்கார்ந்த இடத்துல கூட தூங்குங்க. தூங்கி எழுந்துடும், பிரெயின் எக்ஸ்ட்ரா வேணும். இறுதியா 7ஆவதா நீங்க கட்டுக்கடங்காம இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு எஸ் இருக்கு. அந்த எஸ் என்ன? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. ஸ்மைல் வேற, சேவிங்ஸ் வேற, சிம்புவா? நண்பர்களே, முக்கா பங்காக்க வேண்டிய எஸ் சுகர், அரை பங்காக்க வேண்டிய எஸ் சால்ட், கால் பங்காக்க வேண்டிய எஸ் ஸ்ட்ரெஸ், 0 ஆக்க வேண்டியது சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ஸ்வெட், அதை விட இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ஸ்லீப். கடைசியா நீங்க கெஸ் பண்ணீங்களே, இந்த சேவிங்ஸ்ல இருந்து சக்சஸ் வரைக்கும் எல்லா எஸ் வரணும்னா நீங்கள் கட்டுக்கடங்காமல் உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு எஸ் ஸ்மைல் என்ற மகிழ்ச்சி எஸ் தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்த பொன்னான வாய்ப்பை தந்த என் நெஞ்சிற்கினிய நண்பர்கள், இனோவேட்டிவ் மொத்த டீம், வெங்கடேஷ் சார், என்னை எப்போதும் உற்சாகப்படுத்தக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் உமாபதி சார், அதே போல அருமையாக தொகுத்தி வழங்கக்கூடிய ஆர்த்தி மேடம், நம்முடைய அமைப்பினுடைய அத்தனை தலைவர், செயலாளர், அத்தனை பெரிய மக்கள், காலையிலிருந்து உங்களை எல்லாம் சந்தித்த அத்தனை பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, இன்னும் அடுத்தடுத்து இது மாதிரி மாசம் ஃபங்க்ஷன் நடத்துங்க. குழந்தைகள் அடுத்த ஃபங்க்ஷன் கூட்டுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணாதவங்களையும் கூட்டுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கும் சீஃப் கெஸ்டா என்னையே கூட்டுவாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் பேச்சு ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு அன்பின் பரிமாறல், அன்பினை பரிமாறுவதற்காக திரு ராமசாமி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். ஈரோடு ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். திருச்சி பழனியப்பன் ஐயா அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கின்றோம்.